Greetings everyone, welcome to Sparks Academy. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்திருக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிபிகேஷன் பத்தின ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம அகாடமியில we are providing study materials which is called as Sparks Circar செல்ஃப் ஸ்டடி கிட் அப்படின்றது. ஸோ இதுல நம்ம என்னெல்லாம் புக்ஸ் ப்ரொவைட் பண்றோம், என்னெல்லாம் மெட்டீரியல்ஸ் கவர் பண்றோம், ஓகேவா, சிலபஸ் வைஸ் என்னெல்லாம் கொடுக்குறோம், இதுல அந்த இதை பத்தி நம்ம ஃபுல்லாவே இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேங்க், ஓகே, ஸோ இந்த மெட்டீரியல் செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ்ல இருந்தே கண்டிப்பா நீங்க 170 பிளஸ் மார்க்ஸ் அவுட் ஆஃப் 200, ஓகே, ஸோ கொஸ்டின்ஸ் வந்து உங்களால அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த ஸ்டடி கிட், செல்ஃப் ஸ்டடி கிட் யாருக்கெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செல்ஃப் ஸ்டடி ஆஸ்பிரன்ஸ், ஓகேவா, அதாவது எனக்கு கோச்சிங் போக டைம் இல்ல, நான் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண எனக்கு டைம் இல்ல, பட் மெட்டீரியல்ஸ் இருந்தா நானே படிச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்கீங்க, கண்டிப்பா இந்த செல்ஃப் ஸ்டடி கிட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க, சேம் ரீசன், எனக்கு ஒரு பர்டிகுலர் டைம் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது, ஒரு கோச்சிங் கிளாஸ் ஆஃப்லைனா இருக்கட்டும் ஆன்லைனா இருக்கட்டும், எனக்கு போய் படிக்க முடியாது, என்னோட ஓன் கன்வீனியன்ட் டைம், ஒவ்வொரு பர்சன்ஸ்க்கும் ஒவ்வொரு டைம் கன்வீனியன்டா இருக்கும் இல்லையா, சில பேருக்கு லேட் நைட், சில பேருக்கு ஏர்லி மார்னிங் ஆர் சம் மிட் டைம், ஏதோ ஒரு கிடைக்கிற ஒரு 1 hour 2 hours நான் படிக்கணும், அப்ப எனக்கு கன்வீனியன்டான டைம்ல தான் என்னால ப்ரிப்பேர் பண்ண முடியுது, அதுக்கேத்த மாதிரி எனக்கு மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தென் யூ கேன் கோ ஃபார் திஸ் ஸ்பார்க் செல்ஃப் ஸ்டடி கிட். ஓகேவா, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கீங்க, எனக்கு மார்னிங் 9 to 5 ஜாபா இருக்கு, நான் ஒர்க் முடிச்சுட்டு வந்துதான் நான் பார்க்கணும் அப்படின்னு இருக்கவங்களுக்கும் இந்த கிட் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க தனியா உட்காந்து புக்ஸோ வேற ஒரு ரெஃபரன்ஸோ எடுத்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு. அப்போ இந்த ஹேண்டியா உங்களுக்கு எல்லாமே வந்து பியூரா உங்களுக்கு என்ன சிலபஸோ ஒவ்வொரு டாபிக் வைஸ் என்ன ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸோ அதுல இருந்து நாங்களே உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கோம். சரியா, ஸோ அதனால நீங்க திருப்பி போய் ஸ்கூல் புக்ஸை பார்க்கணுமோ இல்ல வேற சோர்ஸ் பார்க்கணுமோ அப்படின்றது அவசியம் கிடையாது. சரியா, ஸோ அதனால ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் கண்டிப்பா உங்க டைம் சேவிங்கா இது இருக்கும். ஜஸ்ட் இதுதான் உங்க நோட்ஸா இருக்கும், இதை நீங்க ப்ரெஷ் பண்ணிட்டு போய் நீங்க எக்ஸாம் எழுதலாம். அண்ட் பிகினர்ஸா இருக்கீங்க, சேம், ஸோ நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, டைம் இல்ல, நான் நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்ல அப்படின்னா, தென் இந்த மெட்டீரியல் கிட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் லாஸ்டா வந்து சம் மார்க்ஸ்ல ஃபியூ மார்க்ஸ்ல நான் கட் ஆஃப் வந்து மிஸ் பண்ணிட்டேன், பக்கத்துல போயிட்டு நான் வந்து ஜாப் வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு இந்த மெட்டீரியல் வந்து ஒரு குவிக் ரிவிஷனுக்காகவும், இந்த டெஸ்ட் சீரீஸ், இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பிராக்டிஸ்க்காகவும் இருக்கும். சரியா, சோ இது எல்லாம் நீங்க என்ன ரேஞ்ச்ல வந்திருந்தாலும் கண்டிப்பா நம்மளோட ஸ்பார்க் செல்ஃப் ஸ்டடி கிட் அப்படின்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும்ப்பா. ஓகே, சோ இந்த ஒரு கிட் நான் வாங்கிட்டேன் அப்படின்னா என்ன எக்ஸாம்க்குலாம் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அபார்ட் ஃப்ரம் த டிஎன்பிஎஸ்சி, நீங்க வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா இருக்கீங்கன்னா ஒரு ஏஇ எக்ஸாம் எழுத போறீங்க, இப்ப கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கும் நீங்க இந்த செல்ஃப் ஸ்டடி கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் டிப்ளமா ஐடிஐ லெவல் எக்ஸாமினேஷன் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி இதுக்குமே நீங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ் நமக்கு இப்ப திருப்பியும் நோட்டிபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்களே, ஸோ அதுலயும் நமக்கு ஜெனரல் ஸ்டடீஸ் ஒரு பேப்பரா இருக்கு, ஸோ அதுக்கும் இந்த ஸ்டடி கிட்ட நீ யூஸ் பண்ணிக்கலாம். தென் டிஎன்யூஎஸ்ஆர்பில வர எஸ்ஐ, ஓகே, சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்காகவும் இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு தடவை நீங்க இந்த மெட்டீரியல்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க மல்டிபிள் நம்பர் ஆஃப் எக்ஸாம்ஸுக்கும் இதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 5 in 1 சொல்யூஷன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆல் இன் ஒன் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டடி கிட் உங்களுக்கு இருக்கும்பா. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செல்ஃப் ஸ்டடி கிட்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 18 செட் ஆஃப் புக் மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்றோம். ஸோ அதுல 8 டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கும், 8 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்ஸ் இருக்கும், அந்தந்த டாபிக்ல இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக்ஸ் இருக்கும். இது எல்லாமே செட்டு, 8 செட் அப்போ மொத்தம் 16 புக்ஸ் இதுலயே வந்துரும். தென் 10 years ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரே புக்கா உங்களுக்கு இருக்கும். ஓகே, அண்ட் அதே மாதிரி 19 டெஸ்ட் சீரீஸ், ஓகே, ஸோ 19 டெஸ்ட் சீரீஸ் சேர்த்து ஒரு புக், ஸோ டோட்டலா 18 புக்ஸ் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த 18 செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் அப்படின்றது உங்களுக்கு டாபிக் வைஸ் கவர் ஆயிடும்பா. ஸோ அந்த கிட்ல என்னெல்லாம் இருக்கும்னா, இந்த பாருங்க, டாபிக் வைஸ் டீடைல்டு கண்டென்ட் இருக்கும். இப்ப ஐஎன்எம் எடுத்தீங்கன்னா அதுல என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்கோ அதுல எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இந்தியன் பாலிட்டின்னு எடுத்தீங்கன்னா அதுல என்னென்ன சப் டாபிக்ஸ் இருக்கும். ஜெனரல் சயின்ஸ்னு எடுத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்சஸ், ஸோ இது மூணுமே வந்து ஹெட்டிங் வைஸ் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்க டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இண்டிவிஜுவல் டாபிக்கை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டதையும் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் கொடுத்துருவோம். தென் எக்ஸ்க்ளூசிவா ஒரு
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ஒரு 10 இயர்ஸ் கலெக்ஷனை வந்து நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் புக்கா குடுக்குறோம். தென் ஹை ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் சீரீஸ் புக். ஸோ 19 டெஸ்ட் கொஸ்டின்ஸ் ஓகே. அதாவது டெஸ்ட் பேக்கா வந்து உங்களுக்கு ஒரு புக் வந்து இதுலயும் வந்துரும். ஸோ இதான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ற இந்த 18 செட் ஆஃப் புக் மெட்டீரியல்ஸ் அப்படின்றதுல. ஸோ நான் கொஞ்சம் உங்களுக்கு சாம்பிள் மெட்டீரியல்ஸ் காட்டுறேன். ஓகே. ஸோ ஒரு புக்ல வந்து எப்படி இருக்கு அப்படின்றது. ஸோ நல்ல ஒரு ஹை குவாலிட்டி உங்களுக்கு டெக்ஸ்ட் புக் ரெஃபரன்ஸ் வச்சு தான் கன்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கும். ஸோ திருப்பியும் நீங்க டெக்ஸ்ட் புக் பார்க்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. ஸோ இது வந்து ஸ்பார்க்ஸோட ஒரு 100% அஷ்யூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணணும். 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் நம்ம அடுத்து வரப்போற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்எம்ஏடபிள்யூஎஸ், ஓகே, டிஎன்பிஎஸ்சில இருக்க அந்த ஏஇ, டிப்ளமா இந்த எக்ஸாம் எல்லாத்துக்கும் 90% ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்க இதுல இருந்து எதிர்பார்க்கலாம்ப்பா. ஸோ திஸ் இஸ் ஆர் 100% அஷ்யூரன்ஸ் விச் வி ஆர் கிவிங். ஸோ இந்த சாம்பிள் மெட்டீரியல் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ ஹிஸ்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க சாம்பிள் மெட்டீரியல் வந்து விஷுவலா தெரியும். ஓகே. ஸோ ஹிஸ்டரி இங்க பாருங்க. நான் தமிழ்லயே காட்டுறேன், இங்கிலீஷ்லயே நம்ம புக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் எது ப்ரிஃபரன்ஸோ நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நமக்கு 2 லாங்குவேஜ் பைலிங்குவலா இருக்குப்பா. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லுவாங்கல்ல, சிந்து சமவெளி நாகரிகம். ஸோ அது தென் வந்து குப்தர், சுல்தான்ஸ பத்தினது, முகல்ஸ பத்தினது, மராத்தியர்கள், தென் விஜயநகர், பாமினி அரசர்கள், இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸ் உங்க சிலபஸ் எடுத்து நீங்க இந்த வீடியோ இன்னொரு தடவை பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டாபிக்குமே கவர் ஆயிடுக்கும். அண்ட் இந்த பாருங்க ஈச் அண்ட் எவ்ரி உங்களுக்கு டேர்ம் பை டேர்ம் வந்து அப்படியே உங்களுக்கு புக்கை தான் ரெஃபரன்ஸா வச்சு உங்களுக்கு இந்த நோட்ஸா மேக் பண்ணிருப்பாங்க. ஸோ இது கண்டிப்பாவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா பாயிண்ட்ஸா கொடுத்துருக்கனால ஈஸியா உங்களுக்கு ரிவிஷனுக்காகும். ஓகே. நான் சொன்ன மாதிரி சில பேர் வந்து ஆல்ரெடி நான் படிச்சிருக்கேன், 2-3 தடவை நான் அட்டம் கொடுத்தேன், பட் க்ளோஸா போயிட்டு நான் வந்து மிஸ் பண்றேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ரிவிஷன் புக்கா இருக்கும். ஓகே. ஸோ திஸ் இஸ் அபவுட் ஹிஸ்டரி. இதே இது நீங்க ஐஎன்எம் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஐஎன்எம்ல இந்த எல்லா டாபிக்கும் இது நான் தமிழ்ல ஃபர்ஸ்ட் காட்டுறேன், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இதுக்கு அடுத்து வந்து இங்கிலீஷ்ல இருக்க நம்ம நோட்ஸையுமே நான் மெட்டீரியல்ஸையுமே நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்றேன். ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் காப்பி தான். இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு சாம்பிள் தான். இந்தியன் பாலிட்டி, இந்திய ஆட்சியல். ஸோ இதுல எல்லாமே நீங்க இந்த இண்டெக்ஸ் பேஜே உங்களுக்கு அதுக்கு தான் நாங்க கொடுத்துருக்கோம். சிலபஸோட நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துடலாம். எல்லா டாபிக்குமே உங்களுக்கு இதுல இருக்கும். சரியா? ஸோ அகைன் இது ஒரு சாம்பிள். ஸோ அதனால சம் ரேண்டமான ஒரு டாபிக்ல இருந்து உங்களுக்கு இந்த சாம்பிள், அதுல இருந்து இந்த ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு ஒவ்வொரு இதுலயுமே அந்தந்த டாபிக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. ஸோ இதே இது நீங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் a minute, நான் இங்கிலீஷ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த புக் இதெல்லாம் டெக்ஸ்ட் புக்ஸ்ன்னு சொல்ல அந்த 8 டெக்ஸ்ட் புக் இருக்குல்ல, அது ஐஎன்எம்க்கு ஒரு புக் இருக்கும், இந்தியன் பாலிட்டிக்கு ஒரு புக் இருக்கும், ஹிஸ்டரிக்கு ஒரு புக் இருக்கும், ஜியோகிராஃபிக்கு ஒரு புக் இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியா உங்களுக்கு சயின்ஸுக்குன்னு ஒரு புக் இருக்கும். தென் எக்கனாமி, யூனிட் 8க்கு ஒன்று, யூனிட் 9க்கு ஒன்று, இந்த மாதிரி உங்களுக்கு தனித்தனியாவே புக்ஸ் வந்து இருக்கும்ப்பா. அப்ப இது வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எது ப்ரிஃபரன்ஸோ அதை நீங்க வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கிலீஷ்க்கு ஜியோகிராஃபி வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அந்தந்த டாபிக் முடிச்சோனே ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகே. ஸோ அந்த டாபிக்கை நீங்க அப்படியே வந்து மெமரைஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிக்கிறது கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா. இப்போ நீங்க டெக்ஸ்ட் புக் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு சாப்டர் முடிச்சிருப்பாங்க. இப்போ கான்ஸ்டியூஷன் ஒன்று முடிச்சிருக்காங்கன்னா புக் பேக் கொஸ்டின்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்கு நீங்க கான்ஸ்டியூஷன்னா 6th இருந்து 12th வரைக்கும் இருக்க எல்லா இடத்துலையும் தேடி தேடி நீங்க படிக்கணும். இது உங்களுக்கு இந்த இந்த நோட்ஸ்ல எல்லாமே உங்களுக்கு கவர் ஆயிடும். ஸோ ஒரே இடத்துல நீங்க எல்லாமே வந்து ஈஸியா படிக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ இது வந்து ஜியோகிராஃபிக்கான மெட்டீரியல். ஸோ இங்கிலீஷ்க்கு ப்ரிஃபர் பண்றீங்க உங்க மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னா இங்கிலீஷ்லயுமே உங்களுக்கு நாங்க வந்து நோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றோம்ப்பா. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ எர்த் அண்ட் யூனிவர்ஸ் பத்தினது. ஓகே. ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவலா இந்த மாதிரி ஸோ இது வந்து ரெஃபரன்ஸே டெக்ஸ்ட் புக்ஸ் தான். ஸோ இதுல வந்து எல்லா டாபிக் கவர் பண்ணியிருப்பாங்களா, மிஸ் ஆயிடுக்குமா அப்படின்ற டவுட்டே உங்களுக்கு வேணாம். ஸோ டெக்ஸ்ட் புக்ஸ் தான் நாங்க வந்து உங்களுக்கு ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதான் அகைன் நான் சொன்ன மாதிரி நீ தேடி தேடி படிக்காம ஒரே இடத்துல படிக்கிறதுக்காக தான் இந்த கம்பைல் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பாருங்க இப்போ ஒரு யூனிட் முடிச்சோன்னா அதுக்கான ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்பா. ஸோ யாரெல்லாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃப், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஓகே, நான் என்கிட்ட மெட்டீரியல்ஸ் இருந்தா நான் கொஞ்சம் கன்வீனியன்ட்டா படிப்பேன். என்னால எல்லா ஸ்டாண்டர்ட் புக்ஸையும் கலெக்ட் பண்ணி படிக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா. ஓகேவா?
ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அவர் ஸ்டடி மெட்டீரியல். சரியா? ஸோ இந்த கிட்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். சாம்பிள் மெட்டீரியல்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். ஸோ இந்த கிட்ட வச்சு நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அகாடமில வி ஆர் லான்ச்சிங் அ ஃப்ரீ மெகா லைவ் ஆன்லைன் கோர்ஸ். ஸோ அதுல ஒரு நாளைக்கு உங்களுக்கு 5 செஷன்ஸ் இருக்கும்ப்பா, மண்டே டு சாட்டர்டே. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு 2 செஷன், மென்டல் எபிலிட்டிக்கு ஒரு செஷன், ஜென்ரல் தமிழுக்கு ஒரு செஷன் அண்ட் டெய்லி வந்து உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். ஓகே, இது வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து ஃபுல்லா முடிச்சதுக்கு ஜிஎஸ்லாம் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் போடுறோம் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு டெய்லி பேசிஸ்ல என்னென்ன படிக்கிறீங்களோ அதுக்கான டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றது உங்களுக்கு டெய்லி வித் லைவ் டிஸ்கஷன், நல்ல இன்ட்ராக்ஷனோட உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ ஸ்கெடியூல், நம்ம கிளாஸோட ஸ்கெடியூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஜிஎஸ், இப்ப ஜிஎஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்க ஒவ்வொரு டாபிக், இப்ப இந்தியன் பாலிட்டில சப் டாபிக்ஸ் இருக்கும் இல்லையா, அது ஒவ்வொரு டாபிக்கும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டாபிக் டு பி கவர் டே 1ல என்ன பார்க்க போறோம் அப்படின்றது. அண்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இப்ப இன்னைக்கு ஒன்று பார்த்துருக்கோம்னா அது கரஸ்பாண்டிங்கான டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். அப்படியே டெஸ்ட் டாபிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ ப்ரீவியஸா பார்த்ததோட அப்படியே டெய்லி உங்களுக்கு டெஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு நான் ஜிஎஸ்க்கான சிலபஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஹிஸ்டரி, கல்ச்சர், யூனிட் 8 அதுல இருக்க எல்லாமே, ஜென்ரல் சயின்ஸ், தென் ஃபைனலா உங்களுக்கு என்டையரா டெஸ்ட் இருக்கும். மார்க் டெஸ்ட் தான் வந்து ஒரு பேக்கா, செக்ஷன் டெஸ்ட், ஃபுல் லென்த் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். இது வந்து ஜிஎஸ்க்கு. ஸோ இதே மாதிரி நமக்கு தமிழ், ஜென்ரல் தமிழுக்கும் இருக்கு அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கும் இருக்கு. ஸோ இது மென்டல் எபிலிட்டி. ஸோ இதுல பாருங்க நம்பர் சிஸ்டம்க்கு சம் டேஸ் இருக்கும் உங்களுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு. அதே மாதிரி எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ஆவரேஜ், பெர்சன்டேஜ். ஸோ டிபெண்டிங் அப்பான் த டாபிக்கோட லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி, டெப்த் எவ்வளவு சொல்லி கொடுக்கணும் அப்படின்றத பொறுத்து நீங்க வந்து நம்பர் ஆஃப் டேஸ் உங்களுக்கு கூடலாம் குறையலாம். ஸோ ஒரு ஃபிக்ஸட் டேஸ் கிடையாது. 3 டேஸ் தான் இது பார்க்க போறோம், 3 டேஸ் தான் அது பார்க்க போறோம்னு கிடையாது. ஸோ மோர் ஆர் லெஸ் இந்த இந்த ஸ்கெடியூல்ல தான் உங்களுக்கு இருக்கும். டாபிக்ஸோட டிஃபிகல்ட்டி அண்ட் லெவல் ஆஃப் டீச்சிங்கை பொறுத்து உங்களுக்கு 5 டேஸ் கூட சில டாபிக் இன் மென்டல் எபிலிட்டி அப்படின்ற மாதிரி போகலாம். ஸோ அகைன் இதுலயுமே உங்களுக்கு எண்ட்ல வந்து மார்க் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும், செக்ஷன் வைஸ் டெஸ்ட். ஸோ இதுல ஆப்டிடியூடும் கவர் ஆயிடும், ரீசனிங்கும் கவர் ஆயிடும். சரியா? ஸோ கரண்ட் சிலபஸ் சேஞ்சை வச்சுதான் உங்களுக்கு இந்த கிளாஸஸ் எல்லாம் இருக்கும்ப்பா. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜென்ரல் தமிழ். ஸோ இந்த பொது தமிழ் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு உங்களுக்கு எல்லா டாபிக்கையுமே கவர் பண்றதுக்கு உங்களுக்கு இது ஸ்கெடியூல் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால இது வந்து நாங்க அதாவது உங்க சிலபஸ்ல நூக் அண்ட் கார்னர் வந்து கண்டிப்பா கவர் ஆயிடும். ஓகே, ஸோ அதுல உங்களுக்கு எந்த டவுட்ஸும் வேணாம். ஸோ நம்ம அந்த ஸ்பெஷல் ஸ்டார்ட் பண்ற ஃப்ரீ மெகா ஆன்லைன் கோர்ஸ் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்துடும். அண்ட் நீங்க வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸும் வாங்கிக்கலாம், நம்ம செஷனும் அட்டென்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இப்போ வந்திருக்கு. ஸோ இந்த லைவ் கோர்ஸ் ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி நான் சொன்ன மாதிரி 5 செஷன் இருக்கும். 2 ஜிஎஸ், ஒரு மென்டல் எபிலிட்டி, ஒரு ஜென்ரல் தமிழ் அண்ட் உங்களுக்கு வந்து டெஸ்ட் சீரீஸ் டெய்லி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ 100+ டெஸ்ட் சீரீஸ், 600+ கிளாஸஸ் அண்ட் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவா டெய்லி டெஸ்ட் சீரீஸ் இருக்கும். ஸோ டெய்லி உங்களோட லெவல் ஆஃப் ப்ரிப்பரேஷனை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுக்கு, ஒரு அனலைஸ் பண்றதுக்கு டெய்லி டெஸ்ட் சீரீஸ் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்றோம்ப்பா. ஸோ இந்த ஸ்பார்க் சர்க்கார் செல்ஃப் ஸ்டடி கிட்ட நீங்க ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நீங்க வாங்கிக்கலாம். 9677711366. ஓகே, ஸோ இதுதான் நம்பர். இதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கிளாஸஸை பத்தி டீடைல்ஸ் வேணாலும் நீங்க கேட்டுக்கோங்கப்பா. இல்ல இந்த புக்ஸ் மட்டும் எனக்கு இருந்தா போதும், நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னா தென் யூ கேன் ஆல்சோ ஆர்டர் ஃபார் திஸ் சார்க்ஸ் செல்ஃப் ஸ்டடி கிட் அப்படின்றதையும் நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஸோ அதர் கோ ஆஸ்பிரன்ஸ் வேற யாரும் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா அதிகம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம மெட்டீரியல். ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.